ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஸோ இதில் என்ன இருக்குது, இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக பார்ப்போம். ஸோ கவனிங்க, அகரவரிசை அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆள ஆரம்பித்து உங்களுக்கு வரைக்கும் முடியக்கூடியது உயிரெழுத்துக்கள் அப்படின்னா. இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் நம்மளுடைய இந்த எழுத்துக்களோட வரிசையின்படி சொற்களை சீர் செய்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், அகரவரிசைப்படி எழுதுதல் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர்? கவனிங்க, சொற்களை அகரவரிசைப்படுத்துதல் படுத்தும் போது உயிரெழுத்து தொடங்கக்கூடிய சொல்லை நல்லா கவனிங்க, உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்ல இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம முதல்ல எழுதணும். கிளியர்? உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லாக இருந்தால் அதை முதல்ல வைக்கணும். அடுத்து அது என்ன ஆர்டரில் இருக்கணும், ஆ முதல் வரை அந்த வரிசையில் இருக்கலாம். ஓகேவா? அடுத்து கவனிங்க, உயிர்மை எழுத்துக்கள் அந்த உயிர்மை எழுத்துக்களை முதலாக கொண்டு இருக்குது அப்படின்னா அதை என்ன வரிசையில் நம்ம வரிசைப்படுத்தணும், அதோட வரிசை கானா சானா டானா, ஓகே, தானா பாமா யாராலா. ஸோ இந்த வரிசையில் கால ஆரம்பித்து நான் வரைக்கும் முடியும். ஸோ இதில் சில உயிரெழுத்துக்கள் ஒரே வரிசையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சாரி, உயிரெழுத்துக்கள் ஒரே வரிசையில் இருந்தாலும் நீங்கள் அதோட ஆர்டர் படி தான் பார்க்கணும். அப்படி வராது. உயிர்மை எழுத்துக்கள் ஒரே வரிசையில் இருக்குது அப்படின்னா அது கா கி அந்த லைனில் அந்த ஆர்டரில் எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தான் உதாரணம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். கால ஆரம்பித்து காக்கா கி கூ கே கை கோ கவ் இந்த வரிசையில் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு முதல் எழுத்து கால ஆரம்பிக்குதான்னு பாருங்கள். இதே 3 வார்த்தைகள் காலையே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த எழுத்து பார்க்கணும். அடுத்த எழுத்து என்ன ஆர்டரில் இருக்குது. கிளியர்? ஸோ இப்படி தான் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கான சில உதாரணங்கள் தான் நமக்கு கொடுத்துருக்கோம். கவனிங்க, உறவினர், அண்ணன், தம்பி, தாய், சகோதரர். இதில் நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே தெரியும், உயிரெழுத்துக்களில் முதல்ல வர்றது அண்ணன். ஸோ விடையில் அண்ணனை முதல்ல கொண்டு வந்தாச்சு. அடுத்தபடியாக பாருங்கள், அடுத்து என்ன உயிரெழுத்து இருக்குது, இந்த ஊருக்கு உறவினர் ரெண்டாவதாக போட்டோமா. அடுத்து கவனிங்க, கானா சானா அந்த வரிசையில் சகோதரர் உயிர்மை எழுத்தில் சாதா ஃபஸ்ட்டு இருக்குது. தா முன்ன வருமா சா முன்ன வருமானு பார்த்திங்கன்னா சாதா முன்ன வரும். அடுத்து பாருங்கள், ரெண்டுமே தா இருக்குது. அடுத்து தம்பி தாய். ஸோ இதில் குறில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது குறில் தான் வரும். அடுத்தது நெடில் தா. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வரிசைப்படுத்தணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ரிலவெண்ட்டான உங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய அகாடமியில் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி புக்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான பர்ச்சேசிங் லிங்க் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸஸ் ரெலவெண்ட் டு தமிழ் அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். நம்மளுடைய யூடியூப் சேனல் ஃபுல்லாக நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.